விஷயம். அதையும் மீறி ஒரு ஸ்டெப் ஹீரோவாக பண்ணணும்னா உங்களுக்கு எல்லா வித டேலண்ட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனால் அதை இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு, அதுவும் பண்ணேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இருந்தது. ஆனால் நம்ம என்ன தான் பண்ணி கஷ்டம்லாம் பட்டாலும் நீங்கள் இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்க முடியாது. சரி, அதுதான் சந்தானம் அவங்கள முதல்ல கூப்பிட்டு அவங்கள முதல்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது டைரக்டர் ஸ்ரீநாத் கொஞ்சம் உங்ககிட்ட பேசுவேன். அவரே சொல்லிட்டாரு. கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் எங்கள் டோட்டல் டீமாக வந்துல தேங்க்ஸ். சார் சொன்ன மாதிரி உண்மையிலே இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட். சந்தானத்தை வந்து ஒரு ஹீரோவாக இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து அப்லாட் பண்ண ரசிகர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 மாத கடுமையான உழைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றி. இதை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச உங்களுக்கு உண்மையிலே மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ். This is my second movie and படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. I thank you all very much. Songs நல்லா ரீச் ஆயிருக்கு. My small role is also been appreciated. For a second movie, such a big response, amazing response from media, very good articles and critical analyzation of songs நல்லா வந்திருக்கு. So I thank you all very much. I thank Santhanam sir and Srinath sir for giving me this amazing opportunity. And VTV Ganesh sir, I've had an amazing time with him, experience. I thank Suresh Chandra sir, Rika, Abdul sir, all of them for taking care of me as a family member. I hope I always get the support from you all. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் இப்போ சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு படத்தை உருவாக்கினாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜு, ஒரு பாலம் நீங்கள் தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நல்ல முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகையில், ஏதோ ஒரு இன்டர்நெட் வெப்சைட்டில், டிவியில், ஏதோ ஒரு இடத்துல வந்து வல்லவனுக்கு புல்லுமா இதை பற்றின ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க, சார் இன்றைக்கி இந்த டிவியில் பார்த்தோம், சார் இன்றைக்கி இந்த இன்டர்நெட்டில் பார்த்தோம், சார் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம், இந்த பத்திரிகையில் படித்தோன்ட்டு. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு உழைப்பை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரெஸ் மீட். அந்த பிவிபி நிறுவனம், அவங்க பொட்லூரி சார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் என்னுடைய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸை நம்பி கொடுத்ததுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்னால இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றி படங்கள் தரணும் ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் முடிச்ச உடனே சொல்லிவிடுங்க. ஆமாம் சார், லிங்கா நடிக்கிறேன். ஓகே, இன்னும் 3 கேள்வி. இல்லை, நான் அதுவும் பண்ணுவேன். அதான் இப்போ லிங்காவில் பண்ணுறேன், அதில் காமெடி தான் பண்ணுறேன். இல்லை, நான் நல்ல கேரக்டர், நல்ல ஃபிலிமாக இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் அதில் பண்ணி என்ன நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் யாராக இருந்தாலும் பண்ணுவேன். புது ஹீரோவாக இருந்தாலும் பண்ணுவேன், டாப் ஸ்டார்ஸாக இருந்தாலும் பண்ணுவேன். சைமல்டேனியஸ்லி ஹீரோ கேரக்டரும் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக ஓகே. என்ன சார், அடுத்த ஹீரோ வந்து மேபி ஆகஸ்ட் இல்லைன்னா ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னுடைய டீம் தான் பண்ணுறாங்க. முருகானந்தோட ரைட்டர்ஸ், என்னோட லொல்லு சபாலேருந்து எழுதிட்டு இருந்த என்னுடைய நண்பர்கள், அவங்க இப்போ டைரக்டராக லான்ச் ஆக போகிறாங்க. ஸோ முருகானந்த் இல்லை, அது ஸ்டேட் ஃபிலிம் தான். அது சாவித்திரி கூட கதாநாயகனால அவங்க மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஃபேன் நான் அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்து. இப்போ எல்லா கூட நடிச்சிட்டேன் நான்.
கண்டிப்பாக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது கதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இருக்கும். ரொம்ப நம்ம ஹீரோ அப்படின்றதுனால ஒரு 6 பேக்கோ ஒரு பயங்கர ஃபைட்டும் இல்லாமல் கதைக்கு தேவையான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அது இருக்குன்னு அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா இந்த படத்தில் நான் மட்டும்தான் அதை செஞ்சாகணும். மற்ற படங்கள் ஹீரோ மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த படம் பிவிபி பண்ணிட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்ல, அவங்களால அந்த அளவுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்து சந்திச்சு பண்ண முடியாது. அவங்க போனாலும் எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் தான் போய் ஆகணும். அதே டைம் மக்களையும் சந்திக்கிற ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு நான் பஞ்சஸ் எழுதும்பொழுது எனக்கு காமெடி பஞ்சஸ் பேசும்பொழுது ஒரு இடத்துல இது கன்ஃபார்மாக கிளாப் வரும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஓவரால் தமிழ்நாடு ஓவரால் வேர்ல்டுலேருந்தே சொல்லுவாங்க இது எல்லாமே செம ஹிட்டுன்ட்டு. ஸோ ஹீரோ பண்ணும்போது எமோஷனல் பண்ணியிருக்கோம். அந்த பிரிட்ஜ் சீக்வன்ஸில் கண் கலங்கி பேசியிருக்கோம். அதெல்லாம் ஓவரால் எப்படி ரசிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, இல்லை நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லையா, நம்ம சூஸ் பண்ணணும் நம்மளோட லைஃப் அப்படின்றத போய் பார்த்தேன். மெயினாக நான் எல்லா தேட்டர்லையுமே பார்த்து செகண்ட் ஆஃப் போர்ஷன் என்னோட பஞ்சஸ் கிளாப்ஸ் கன்ஃபார்மாக தெரியும். அது நல்லாவும் போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து வேற ஒரு சந்தானம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சம் எமோஷனல், அதை ரசிக்கிறாங்களான்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே ரசித்தாங்க. ஸோ வெள்ளூரில் ஆரம்பித்து அப்படியே விழுப்புரம், அப்புறம் பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஓவரால் பார்த்தது எல்லாமே சேம் ரிப்போர்ட் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஹாப்பி, ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. வெளிப்படங்களும் பண்ணலாம் தான் இருக்கேன். ஆனால் என்னென்னா என்ன சொல்கிறது, அதுக்கு உண்டான கரெக்டான கதை அமைப்புகள், கரெக்டான விஷயங்கள் வரணும். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல கதைகள் வேணால் கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை, அது அக்கார்டிங் டு த டேட்ஸ் தானே. எவ்வளோ நாள் நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறன்றதை பொறுத்தா இருக்கேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணால் அதுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸு இப்போ எல்லாருக்குமே ஒன்று தான். சின்ன ஆளாக இருந்தால் சின்ன கார் வாங்கி டியூ கட்டணும், பெரிய ஆளாக இருந்தால் பெரிய கார் வாங்கி டியூ கட்டணும். ஸோ டியூ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டேட்டுக்கு சம்பளம் வாங்குறது. ஸோ அது எவ்வளோ நாள் நம்ம டேட் போகிறோமோ அதுக்கு பொறுத்த மாதிரி பண்ணுறது தான். இல்லை, நான் மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட நான் சம்பளம் என்னோட நெருங்கின நண்பர்கள் நிறைய பேர் நான் சம்பளத்தை பற்றி பேச மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இதை நான் வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னு பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லிவிடுவேன் மேக்ஸிமம் எல்லார்கிட்டையுமே. சில பேர்ல சம்பளமே வாங்காமல் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஏன்னா நான் ஒன்லி என்னுடைய கேரக்டரை மட்டும் தான் பார்ப்பேன். சுந்தர் சார் எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலகலப்பு, அதான் திருப்பி அவர் ஆரம்பித்த படம். அப்போ வந்தார், இது மாதிரி வெளியே என்ன சம்பளம் வாங்கினேன்னு தெரியாது, நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஸோ அது அப்படியே தொடர்ந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அதில் இருந்தது. இப்போ வெளி ப்ரொடக்ஷன்னா அவரும் சொல்லிவிடுவார், நீங்கள் கேட்டுங்க உங்கள் மேனேஜர் பேசிடுவாங்க. ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் கேட்க விரும்பலை. ரெண்டாவது யூஸ்வலாக யார்கிட்டையுமே அவ்வளோ அரகண்ட்டாக சம்பள விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேன். ஓகே இது வாங்குறேன், இது பாருங்கள் அப்படின்னு, அவ்வளோதான். அந்த மாதிரி யாரு காணுமேன்னு பார்த்தேன். இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லா ப்ளஸ் தானே. இப்போ நிறைய பேப்பரில் எழுதியிருக்காங்க, நிறைய இதில் பத்திரிகையிலையும் போட்டிருக்காங்க ஐஸ்வர்யா இருக்காங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஐஸ்வர்யா தான் நடிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஜாட மாடல அது. அது தெரிலண்ணே, மேபி பண்ணுவாரா என்னன்னு தெரியல. நானும் அதுக்கு வாக்கு கொடுக்க முடியாது. பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுவோம், இல்லைன்னா என்னன்னு தெரியல. இல்லை, ஆசைன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, நான் ரஜினி சாரோட எந்திரன் நடிச்சிருக்கேன். நான் ரஜினி சாரோட ஃபேனு, அது எல்லாருமே நிறைய பத்திரிகையிலும் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு குறை, என்ன குறைன்னா கமல் சாரோட மட்டும் நடிக்கல தமிழ் சினிமாவில். அதனால் அவரோட நடிக்க வேண்டிய ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதிர்ஷ்டம் சொல்கிறேன், ஆசைன்னு சொல்லியிருக்கேன். ரஜினி சார் என்ன சொல்கிறது, நான் பயங்கர ஃபேனோட ஃபேன். ஸோ அதனால் அது சங்கர் சார் படம் அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கிட்ட ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். எல்லாத்தையுமே மறந்து வேலை செஞ்சேன்னா ரஜினி சார் பார்த்துட்டு இருந்தாலே இப்போ அவரோட பேசிகிட்டு இருந்தாலே போதும். ஸோ அவரும் பயங்கர க்ளோஸாக நல்லா பேசிகிட்டு இருந்தார். அதனால் கமல் சார் நடிக்கல, அந்த ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வந்த மாதிரியே வரப்போகிற படத்துக்குலாம் நீங்கள் தொடர்ந்து ஆடியோ லான்ச் இல்லை சக்ஸஸ் மீட் வருவீங்களா? டெஃபினட்டாக. அதாச்சும் இப்போ நான் மற்ற படங்கள் நடிக்கும்பொழுது வருவேனா என்னன்றதுனால அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் 2-3 படம் பண்ணிட்டு இருக்கேன் காமெடினா. அந்த படம் ஷெட்யூல் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த காமெடினா பண்ணுற 3 படங்கள் முடிஞ்சதப்போ நான் ஹீரோவாக திருப்பி அடுத்த படம் பண்ணும்பொழுது
அந்த படம் ஷூட்டிங் எப்போ நான் வேறு எந்த படம் கமிட் பண்ணுற மாதிரி இல்லை, அது முடிச்சுட்டு அடுத்த படம் கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் உண்டான டேட்ஸ் இப்போ பிளாக் பண்ணிட்டேன். ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ ரிலீஸு, ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் லிங்காவுக்கு போகிறது நான் வந்துட்டு ஜூன் லாஸ்ட்டில் இருந்தால் போகிறேன். அதுக்கப்புறம் நண்பேண்டா அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நான் ஜூன் லாஸ்ட் தான். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜூன் மிட் வரைக்கும் இந்த படம் ப்ரொமோஷன் இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அடுத்த படத்துக்கும் கரெக்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, இன்னும் அதை டிசைட் பண்ணல. மேபி ஆஷ்னாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அந்த காம்பினேஷன் நல்லா இப்போ செட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ அதனால் மேபி அவங்களே இருக்கலாம். இன்னும் ப்ராபப்ளியே கரெக்டாக டிசைட் பண்ணல. அவங்க பயங்கர ஹாப்பி தான், பார்த்து ரசித்தாங்க. இது வரைக்கும் கிண்டல் அடிச்சுட்டு வீட்லையும் ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லா படத்துலையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து திடீர்னு அடி வாங்குறது, ஃபீல் ஆகுறது அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்க சரியாகவே பார்க்கல, ரொம்ப அடிக்கிறாங்கன்னு அழுதுட்டு வெளியே வந்துட்டாங்க. செகண்ட் டைம் போய் கொஞ்சம் அடி வாங்குறத பார்த்தாங்க, 3ஆவது டைம் தான் ஃபுல்லாக அடி வாங்குறத பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்க, ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு விஷயம்னு சொல்லி ரசித்தாங்க. அவங்களோட அந்த வேண்டல், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் நான் என்ன சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். டெஃபினட்டாக இது ரமணா படம் மாதிரி ஒவ்வொருத்தராக தூக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது அந்த கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் டீம் பேசி போயிட்டு டிஸ்கஷன். நெக்ஸ்ட் மந்தில் லாக் ஆகிடும் ஸ்கிரிப்ட். அதில் ஒரு கேரக்டர் தேவைப்படுறத பேசிகிட்டு இருக்கோம். மேபி அது யாருன்றதை நான் அப்புறமா சொல்லிடுறேன். மேல்மருவத்தூர் அடிகளார் இந்த படத்துக்கு எந்த விதத்தில் உதவி இருக்கு? இல்லை, அடிகளார்ன்றதை விட அந்த கோவில் ஓம் சக்தி கோவில், அங்கே போய் சாமி கும்பிட்றது, அம்மா அங்கே டிவோட்டி, அதனால் அங்கே போயிருந்தோம். மற்றபடி அவர் அடிகளார் எந்த அளவுக்கு உதவின்றதில்லை. நாங்கள் ஓம் சக்தியை வணங்குவோம், அம்மா ரொம்ப டிவோட்டி அங்கே, அதனால் அங்கே போயிட்டு வந்தது. அந்த டாலர் போட்டு படத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க, ரசித்தாங்க. என்ன சொல்கிறது, இப்போ அவருக்கு நிறைய இன்டர்வியூஸ் பேட்டி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ லாஸ்ட்டோட பிரதர் இன் லாவோட மேரேஜ் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப நேரம் வந்து நின்று பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. இல்லை, அது இன்னும் தெரில, 2 பேரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புது ஸ்டார் தான் ஒருத்தவங்க வருவாங்க, டிசைட் பண்ணல, பண்ணிவிடுவோம். இல்லை, அது நிறைய இதில் அப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நானும் கார்த்திக் கும்பகோணத்தில் அழகராஜா ஷூட்டிங்கில் இருக்கும்போது கார்த்திக் சந்தானத்துக்கு பிரச்சனை, சந்தானம் ஷூட்டிங் விட்டு கிளம்பிட்டாங்க. லோக்கல் சேனலில் வந்து ஸ்க்ரோலிங் விட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருந்தோம், ரூமில் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிம்புக்கு எனக்கும் பிரச்சனைன்னு சொன்ன போது சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், நானும் பேசிட்டு ஆமாங்க அப்படின்னும். சில டைம் நம்ம ஒரு ராங் நியூஸ் வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வல்லவனுக்கு புல்லுமாதம் முடிஞ்சு என்னை கூப்பிட்டாரு, நானும் மீட் பண்ணேன். அதனுடைய ஃபோட்டோஸ் கூட வந்துச்சு, சக்ஸஸ் பார்ட்டி வந்து மீட் பண்ணாங்க 2 பேரும் அப்படின்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கும். சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக பண்ணலாம் சார். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். இது என்ன சொல்கிறது, எல்லாருமே நான் தான் சினிமாவில் சொல்லுவேன், யாருடைய இடத்த யாரும் ஃபீல் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாதைன்னு கடவுள் பிரித்து கொடுத்துருக்காரு. அதாச்சும் இவர் சொன்னார் ஒரு தடவை, கமல் சார் வந்து சொன்னார் என்கிட்ட சொல்ல, கமல் சார் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம், இந்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காடு, இதில் எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸும் இருக்கும், அது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் என்ன அனிமலோ என்னோட வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அவருக்குலாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி. அதுதான் சொல்றாரு, எதுக்கு நீ ரிலீஸ் பண்ற படத்தெல்லாம். இங்க ரொம்ப சென்சிட்டிவ் சார். பட் இதனால அதை மீறி நம்ம எவ்வளோ டீசெண்டாக பண்ண முடியும் அவ்வளோ பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சார், நன்றி, தேங்க்ஸ்.